மாநகர தூய்மையாக அல்லது நோய் நொடி இல்லாமல் இந்த மண்ணில் மாநகர மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் பாதுகாவலர்களாக திகழ்கின்ற எனதருமை தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கையை ஆதரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பயணங்கள் மேற்கொண்ட காரணத்தினால் உங்கள் தொடர் போராட்டத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. போராட்டம் தொடங்கிய நாளும் போராட்டம் வீரியம் பெற்ற நாளும் இந்த அரசுக்கு நான் கூட்டணியில் இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டி உங்களுக்காக 2 அறிக்கைகளை வெளியிட்டு எமது கட்சியின் முன்னணி தலைவர்களை அனுப்பி போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதே உணர்வோடுதான் இங்கே நம்முடைய அருமை சகோதரர் பாரதி அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இதிலே திரு மதிப்பிற்குரிய ஐயா குமாரசாமி அவர்களும் அதுபோன்று இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்து கருத்துரை ஆற்றி சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சட்டப்பேரவை உறுப்பினர் என் அன்புக்குரிய நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் வருகிறது கருத்துரை ஆற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் ஆசைத்தம்பி அவர்களுக்கும் வந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அப்துல் கரீம் அவர்களுக்கும் அருமை சகோதரர் RSP ஜீவானந்தம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அரசியல் கட்சி தோழர்களுக்கும் இயக்கங்களுக்கும் நிகழ்ச்சியில் வந்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து உங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப இருக்கின்ற CPM-இன் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை சகோதரர் வேணுகோபால், ஜெகதீஷ் பாண்டியன், கோழியந்தி மாறன், கார்த்திக், எட்மன், தேவராஜ், வீரராகவன், சேதுராமன், ராஜ்குமார், சரவணகுமார், அம்சத், மனோகர் உள்ளிட்ட எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கும் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த நியாயமான நீதிக்கான இந்த போராட்டத்தில் ஆதரவுகரம் நீட்டியிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய தோழமைகளுக்கும் ஆளுமைகளுக்கும் ஏதோ தூய்மை பணியாளர்கள் தானே இவர்கள், சாதாரண அன்றாடம் காட்சிகள் தானே இவர்கள், ஏழை கூலிகள் தானே இவர்கள், இவர்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் என்று நினைத்த ஆதிக்க திமிர் பிடித்த அரச அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்ற உங்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், பிரிகால் இந்திய நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய தலைவர் நினைத்த மாத்திரத்திலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து இந்திய நாட்டின் பிரதமரை தொடர்பு கொள்வார், நினைத்த மாத்திரத்திலிருந்து ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு பேசுவார், நினைத்த மாத்திரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசுவார். அப்படிப்பட்ட முதலாளிகள் அடக்க நினைத்த போதும் ஒடுக்க நினைத்த போதும் அதை எதிர்த்து களத்தில் களம் கண்டவர் வைப்பிற்குரிய ஐயா பாரதி அவருடைய தந்தை இங்கே அமர்ந்திருக்கின்ற குமாரசாமி அவர்கள். அப்படி களம் கண்ட காரணத்தினால் அங்கு என்ன நிலைமை ஏற்பட்டது, ஏன் அங்கு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது வரலாறு. அந்த வரலாறை இங்கு நான் பேசினால் உங்களில் ஒருவர் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக கூட நீங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட முதலாளிகளை பார்த்தவர்கள் தான் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் தருகிறோம், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் தருகிறோம், சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது செய்யாமல் இந்த அடித்தளத்தில் உழைக்கின்ற, வேர்வை சிந்துகின்ற, ரத்தம் சிந்துகின்ற உங்களோடு இதை வழிநடத்தக்கூடிய சரியான தலைமைகள் இருக்கிறார்கள். தோழர் பாரதி அரசுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் ஈட்டித் தருகின்ற டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு என்று ஒரு தனியான சங்கத்தை நடத்தி அதற்கான தலைமை பொறுப்பை ஏற்று அவர்களுக்கான கோரிக்கைகளை குறித்து என்னை சட்டமன்றத்தில் பேச சொன்னார். பேசினேன். பேசியதற்கு அரசு என்ன மதிப்பளித்தது என்பது வேறு. ஆனால்
இதுபோன்று வருகின்ற அந்த குரலை உள்வாங்கி அவர்களுக்கான குரலாக, உங்களின் குரலாக, உங்களுக்காக ஒருவன் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறான் என்பதை இங்கு துணியோடு பதிவு செய்கிறேன். அதற்கு சாட்சி இங்கு ஐயா குமாரசாமி. நான் 2006, 2007 இதே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும், முதலமைச்சர் அம்மையார் அவர்களோடு 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும், தலைவர் கலைஞர் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும், தமிழ்நாட்டின் அரசு உறுதிமொழி குழு தலைவர், கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு நிகரான பதவி. எனக்கு கீழே ஒரு 15 எம்எல்ஏக்கள் இருப்பார்கள், சட்டப்பேரவை செயலாளர் இருப்பார், இணை செயலாளர் இருப்பார், துணை செயலாளர் இருப்பார். நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஆய்வு செய்கின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த மாநகராட்சியினுடைய கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கமிஷனர் இவர்கள் எல்லாம் புரோட்டோக்காலாக என்னை வரவேற்று நான் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். அப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவரோடு ஒரு கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு நான் நீலகிரி மாவட்டத்திற்கு பயணமாக வேண்டும். நீலகிரி எல்லையில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அன்றைக்கு வித்யா குல்கர்னி, இன்றைக்கு ஏடிஜிபியாக இருக்கிறார். அன்றைக்கு கோயம்புத்தூருடைய கமிஷனராக இருந்தவர் சஞ்சய் அரோரா, இன்றைக்கு சென்னை நம்முடைய டெல்லி மாநகராட்சியினுடைய போலீஸ் கமிஷனராக இருக்கிறார், டிஜிபி. ஆக இங்கு பிரீகால் தொழிலாளர் பிரச்சனை அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கான்வாய் ஒரு 50 வண்டிகள், அப்பெல்லாம் மோடி சட்டம் கொண்டு வரல, 50 வண்டியில 40 வண்டியில சைரன் ஒலிக்கும். என்னை வரவேற்று நீலகிரி மாவட்டத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். போகின்ற வழியில் பிரீகால் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தோழர் குமாரசாமியிடமிருந்து என்னுடைய நண்பர்கள் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வருகிறது. நாங்கள் இவ்வளவு நாட்கள் போராடுகிறோம், எங்கள் போராட்டத்திற்கு அரசு எந்த செய்தியும் சாய்க்கவில்லை. அந்த போராட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய அமைச்சர், இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் அமைச்சர் இருக்கிறாரு சொல்றாங்கல்ல, ஒரு முக்கிய அமைச்சர், தீர்க்க கூடாது, தீர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சில அமைச்சர்கள் நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இதெல்லாம் தொழிலாளி போராடுற, நம்ம இந்திய நாட்டு விமானத்துக்கு உற்பத்தி பொருள் தயாரிக்கிற பெரிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நிறுவனம், இந்தியாவினுடைய முதலாளிக்கெல்லாம் நம்ம தான் முதலாளி, அரசாங்கத்தை கூல் பண்றதுக்கு நாங்க ஒரு பசுமை அமைப்பு வேற நடத்துறோம். எந்த அமைச்சர், எந்த கலெக்டர், எந்த ஐஏஎஸ் வேணுமாலும் கூட்டா எங்க வீட்டுல வந்து டின்னர் சாப்பிட்டு போறாங்க. சாதா குமாரசாமி தலைவராக இருக்கிற தொழிலாளர்களை நம்ம கூட்டு வச்சு பேசி பிரச்சனையை முடிக்கிறதான்னு ரொம்ப அகம்பாவதம் திமுறோடு இருந்தாங்க. இந்த செய்தி என் காதுக்கு வந்துச்சு. இந்த 50 கார் முன்னாடி கமிஷனர் போறாரு, கலெக்டர் போறாரு, எஸ்பி போறார். பிரீகால் உள்ள போங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு. கலெக்டர் சார் இது பெரிய இடம், நாங்க உள்ள போக முடியாதுன்றாரு. எஸ்பியை போக சொல்றேன், எஸ்பி ஐயோ வானான்றாரு. கமிஷனர் சஞ்சய் அரோரா கூட்டு போங்க அப்படின்ற சார் அப்படின்றாரு. எனக்கு விஐபி கார் தான், சைரன் இருக்கும், பைலட் இருக்கும், அரசாங்க காரு. என் டிரைவர் கிட்ட சொன்னேன், உனக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், கேட்ட ஓடுறான்னு. கார் சென்று கேட்டை மோதியது, 2 கதவுகளும் திறக்கப்பட்டன. உள்ள போன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரூம்ல போய் உட்கார்ந்தேன். யாரா இந்த கம்பெனிக்கு முதலாளி வாடான்னு, ஹெச்ஆர் யாரா வாடான்னு, விபி யாரா வாடான்னு. பாதி பேர் ஓடி போட்டான். அங்க இருந்தவன எல்லாரையும் பிடிச்சிட்டு வர சொன்னேன். பிடிச்சிட்டு வந்து டிக்டேட் பண்ணினேன். என் கண் முன்னால் இந்த தொழிலாளர்களை நீங்கள் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்த காட்சி இருக்கிறது, படம் இருக்கிறது, அவர்களை நசுக்குகின்றீர்கள். இதற்காக மிஸ்டர் சஞ்சய் அரோரா, கமிஷனர் கோயம்புத்தூர் அவர்களை இமிடியா இந்த கம்பெனியினுடைய முதலாளி வனிதா மோகன் மற்றும் வனிதா, அந்த ஹெச்ஆர் உள்ளிட்டவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கமிட்டி இந்த கம்பெனியை விட்டு வெளியேறுவதற்குள் இதை செய்யணும் அப்படின்னா கமிட்டி உத்தரவு போடுகிறது. எஃப்ஐஆர் உடனே ஃபைல் ஆகிறது. உடனே தலைவர் கலைஞர் என்னுடைய லைன்ல வரார். வேல்முருகன் அங்க என்ன பிரச்சனை? அவர் எப்போதும் என்னுடைய அந்த பணியினுடைய நேர்மையை குறித்து அங்கீகரிக்கக்கூடியவர், நான் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நான் சொன்னேன், தலைவரே, நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது தனக்கான நியாயமான கோரிக்கைக்காக போராடுகின்ற பிரீகால் தொழிலாளர்களை உள்ளூர் ரவுடிகளை வைத்து உங்கள் அமைச்சருடைய துணையோடு அவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை தொழிலாளர் வர்க்கத்திற்காக களத்தில் நின்று போராடுகிற வேல்முருகன் ஆகிய நான் இதை கடந்து செல்ல முடியாமல் உள்ளே சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஒரு நடமாடும் சட்டமன்ற குழுவை, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் என்றால் அவர் ஒரு துறை செயலாளர் தான் அழைக்க முடியும், அல்லது அவர் துறை சார்ந்த அதிகாரித்தான் ஆய்வு செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கும் வேல்முருகனாகிய நான் கடைநிலை ஊழியராக இருக்கின்ற உங்களில் இருந்து இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி வரையிலும் அழைத்து நேரடியாக மக்களுக்கான பிரச்சனைகளை கேட்கின்ற அதிகாரம் பெற்ற குழு அந்த குழு. அப்படிப்பட்ட அந்த குழு உள்ளே போவதற்கு அனுமதி மறுக்கிற அந்த பணக்காரன், அதனால் கேட்ட உடைச்சு உள்ள போனேன். கண் முன்னால புகைப்படம் கொடுத்தாங்க, தொழிலாளர்களை சித்திரவதை செய்தத, அதனால 307 போட சொன்னேன் அப்படின்னு. அப்படியா?
நீ செஞ்சா சரியா தான் இருக்கும் அப்படின்னாரு. அதே தான் சொன்னார், வேற எதுவுமே சொல்ல. அதுக்கு முன்னாடி அந்த அமைச்சர் நடத்தின ஒரு 5-6 நெட்டி, 1 ரூபாய்க்கு 5 ரூபா வாங்கினது, சைக்கிள் சங்கில் 50 காசுக்கு 5 ரூபா வாங்கினது எல்லாத்தையும் சீல் வச்சு அதை நடத்தின அங்க உட்கார்ந்து எல்லாரையும் பிடிச்சி டிமாண்ட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி அதான். அப்பயே சிஎம்க்கு போன் போச்சு. அப்ப சண்முகநாதன் லைன்ல வந்தாரு. நடந்ததை சொன்ன வேல்முருகன் புரிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பா செய்யல. 50 காசு வாங்குறதுக்கு 5 ரூபா வாங்கினா, 1 ரூபா வாங்குறதுக்கு 5 ரூபா வாங்கினா யார் கான்ட்ராக்டர் கூப்பிட்ட, பிடிச்ச, கேச போட்ட, ரிமாண்ட் பண்ண அப்படின்னு எந்த அமைச்சரும் வாயை திறக்கல. அந்த அமைச்சர் என் லைன்ல வந்தார். அண்ணா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் அண்ணா, இதுல நோ காம்ப்ரமைஸ், நான் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு. அவர் என்ன வேலு தான் கூப்பிட்டார், சரி வேலு அப்படின்னு வச்சுட்டார். இதுல ஒரு எல் முனை அளவு கூட மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. நடந்தது அத்தனையும் உண்மை. சாட்சி இங்க ஐயா இருக்கிறார், அவர் தான் சாட்சி. அப்புறம் சொன்ன கேச போட்டோம், அதை பிடிச்சி கச்சாரு மேனேஜர் 2-3 பேரை ரிமாண்ட் பண்ணணும். அவங்க வெளியே வந்தாங்க. அதற்கு பிறகும் இந்த தொழிலாளர்கள் நியாயமாக போய் ஊதிய உயர்வு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சித்தாங்க, முடியல. இதே திமுறோடு இதே அகமவாதத்தோடு அங்க இந்த தொழிலாளிக்கு இதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனை தோழர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், அல்லது நான் இருந்த 80-87 காலகட்டத்தில் இருந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்படி இருமாப்போடு ஆணவத்தோடு திமிரோடு இருந்தவன் அவர்களின் நீதிமன்றத்தில் தண்டனை அளிக்கப்பட்டது. அந்த தண்டனை மரண தண்டனை. அந்த தண்டனைக்கு தான் இன்றைக்கு தோழர் ஆயுள் சிறையில் இருக்கிறார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் நான் பேசினா வேல்முருகன் போய் 2000 தூய்மை பணியாளர்கிட்ட வன்முறையை தூண்டிட்டான் அப்படின்பா. அதுக்குன்னு சில பத்திரிகை இருக்கிறான், அவன் பேருக்கு மஞ்சள் பத்திரிகை. அதுக்குன்னு சில யூடியூபர்ஸ் இருக்கிறான், மஞ்சள் யூடியூபர்ஸ். அது அவன் என்ன ஆகாமல் எழுதி போட்ட, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நான் இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இந்த கோரிக்கையில் 100%க்கு 110% மேல நியாயம் இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொடுத்த கடித நகல் என்கிட்ட இருக்கு. அதைத்தான் இப்ப நான் இங்க காட்டுறேன் அருமை பத்திரிகை ஊடகத்துக்கு. இதை நிறைவேற்ற கோரி அன்றைய மாநகராட்சிக்கு நீங்க எழுதியிருக்கிறீங்க. பாவம் இவங்களை பணிநிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க தான் முதலமைச்சர். நீங்க ஒரே ஒரு கையொப்பமிட்டா நாளையே இவர்கள் பணி நிரந்தரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நான் மதிக்கின்ற தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தர்மம், அதுதான் நீதி, அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவ நீதி. நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அதை கண்காணித்து சம்பந்தப்பட்ட துறை செயலாளரை, சென்னை மாநகராட்சி ஆணையரை அழைத்து அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேள்வி கேட்கிற உரிமை தமிழ்நாடு கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக எனக்கு இருக்கு. அதனால நான் கேட்கிறேன், முதலமைச்சரே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்திலும் இருக்கிறது. அதனால் சட்டமன்றத்தில் கொடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழியை அந்த துறை செயலாளர், தலைவர் செய்வாரா இல்லையான்னு கேட்டு அவரை சம்மன் செய்து அழைத்து அதை செய்வதற்கு உத்தரவிடுகின்ற அதிகாரமற்ற வேல்முருகன் ஆகிய நான் சொல்லுகிறேன், பல விவாதங்களில், நான் பேசிய விவாதங்களில் கூட அது அரசு நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், அரசு எதிர்காலத்தில் சிந்திக்கும் என்று நான் முதலமைச்சராக இருந்த 2001 இந்த 2025 வரையிலும் பல தோழர்கள் பேசி இந்த உறுதிமொழி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆதலால் நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர், இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு 300 அதிகாரிகளோடு இந்த கூட்டத்தை நான் நடத்தினேன். அப்போது கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி எழுப்பினேன். அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள். கொள்கை முடிவை குறித்து மாஸ் செக்ரட்டரி, துறை இயக்குநர்கள், செயலாளர் அளவிலே கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் என்பதையும் நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன். உங்களுக்காக சட்டமன்றத்தில், அதுவும் முதலமைச்சருக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொன்னேன் போன கூட்டத்தொடரில், முதலமைச்சர் அவர்களே, இந்த தூய்மை பணியாளர்களிருந்து, அரசு ஊழியர்களிருந்து, ஆசிரியர்களிருந்து, செவிலியர்களிருந்து, டேங்க் ஆபரேட்டர்களிருந்து, விஓக்கு அசிஸ்டண்டா இருக்கிற தலையாரிகள் இருந்து கடநிலை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கினார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தை, அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நீங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி இவர்களின் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினால்தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். இதை அரசியல் ரீதியாக நீங்கள் அணுக வேண்டும். தலைவர் ஸ்டாலின் அவர்களே, இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன். இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமானால் அருமை தோழர் பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன். அது என்ன பெரிய, நான் வழியோடு இருக்கிற பத்திரிகையாளர்களை வெளியில நான் சொன்னேன்,
எனக்கு தான் 234 எம்எல்ஏவில் நான் பேசுற பேச்சு மட்டும்தான் அங்க அனுமதிக்கப்படும். ஆனா அந்த குறிப்பு எனக்கு தரமாட்டாங்க, அந்த வீடியோ விஷயம் எனக்கு தரமாட்டாங்க. அப்ப நீங்க பாருங்க, இங்க எம்ஆர்எஃப் சேகர் வந்திருக்கிறார். எம்ஆர்எஃப் பிரச்சனை 70 நாளா நடந்துச்சு. சட்டமன்றத்தில் பேசினேன். தொழிலாளர் துறை அமைச்சரோடு நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னேன். அதே மாதிரி தொழிலாளர்களோடு எம்ஆர்எஃப் அழைச்சி தொழிலாளர் துறையுடைய முதன்மை செயலாளர் தொழிலாளர் துறை ஆணையரோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு ஒரு சுமூக தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி 80 நாளா சேலம் தலாலாமை என்கிற ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனம் அவன் மாட்டும் வந்தா வெளிநாட்டுல இருந்து கம்பெனியை தொடங்கினா அவங்க அனுமதியே இல்லாம மூடிட்டு போய் அவன் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டான். அரசு இதுவரையில உங்களை மாரி போராடுகின்ற அவர்களை அழைத்து பேசல. இன்னைக்கு பசியும் பட்டினியும் இருக்கிறான். அவங்களுக்கு தீபாவளி இல்ல, உங்களுக்கு தீபாவளி இல்லாத மாதிரி பேசணும்னு சொன்னேன். உடனே சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் பேச்சுவார்த்தை அவரோடு நடத்தியிருக்கிறார்கள், தலாமாவோடும் இன்றைக்கு தொழிலாளர். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களே, நீங்க இடையில அந்த மந்திரி இந்த மந்திரி இந்த ஆளு அவரெல்லாம் அனுப்பாதீங்க. தயவு செய்து உங்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், ஏன்னா நீங்க ஆட்சிக்கு திரும்ப வரணும். எல்லாரும் உங்க கூடவே இருந்து நடிக்கிறாங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நடிக்கிறார்கள். அதிலும் குறிப்பா RSS சங்க அதிகாரிகள், RSS பின்புலமுள்ள அதிகாரிகள் உங்கள் உடனே இருந்து உங்கள் அரசாங்கத்தில் இயங்கி உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்து உங்களை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு சங் பரிவார RSS கும்பல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இங்க ஈகோ கிளாஸ் ஆகிட்டு இருக்கு. 761 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க? நான் கூட வந்த உடனே பாரதி கிட்ட மெயின் டிமாண்ட் என்னங்க, நான் முதலமைச்சரோட பேசுறேன். மெயின் டிமாண்ட் என்ன? ஏற்கனவே இவங்க எந்தெந்த மண்டலத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்துல இம்மிடியா எடுத்துக்கிட்டு வேலையை கொடுங்கன்றாங்க. இது என்ன? நீங்க பர்மனன்ட் பண்றது கூட 2வது வாங்க, நாங்க உட்காந்து அமர பேசுறோம். அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதை நீங்க செய்யுங்க. ஒண்ணு, இதை செய்யறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? இதுல என்ன ஈகோ? இதுல யாரு எங்க ஆந்திரத்துல வந்த ராம்கி நிறுவனத்துக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, அவர் சொல்றதை கேளுங்க. அவர் 700 ரூபாயில பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுப்பாரு, அதுல நாங்க வேலை செய்யணுமா? உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, இத்தனை ஆண்டா வேலை செய்யறாங்க. 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டா வேலை செய்யற இவர்களை பணியின்ற முறையாக செஞ்சிருக்க வேண்டும். உங்க சட்டம் சொல்லுது ஒரு காலத்துல 1 ஆண்டு வேலை செஞ்சா போதுன்னு, அப்புறம் 3 ஆண்டு. இப்ப சர்வதேச கொண்டாட்டு பணக்கார பெரு நிறுவனங்களுக்கு எல்லாம் சட்டத்தை வளர்ச்சிக்கிறீங்க. அப்படி வளர்ச்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு, அதையும் நான் பதிவு செய்கிறேன். 234 எம்எல்ஏக்களில் இதே திமுக அரசு தொழிலாளர்களை 18 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தனியார் தொழிற்சாலைகளும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 234 எம்எல்ஏக்கள் வாய்ப்பு தீர்ந்த போது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் இருக்கையிலிருந்து ஏறி குதிச்சு முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று இது தொழிலாளர் விரோத சட்டம், இதை உயர்த்துக் கொள்ளவே முடியாது என்று கிழித்தெறிந்து அதை காட்டி பேரவைத் தலைவர் என்ன பேசவே கூடாது. பேரவைத் தலைவர் தான் அப்பாவு, சில நேரங்களில் மட்டும்தான் பேச விடுவாரு. அவர் என்ன செஞ்சாரு? அவரு சட்டத்தை பாருங்க, ஒரு நாட்டு மக்களுக்கு கோடிக்கணக்கான தொழிலாளருக்கான சட்டத்தை ஏற்றுகின்ற போது சட்டத்தை படிச்சு ஏற்போர் இல்லையெங்க ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன், சட்டம் நிறைவேறியது. எத்தனை செகண்ட் ஆச்சு தோழர்? பாரதி தோழர் எத்தனை செகண்ட் ஆச்சு? 2 செகண்டா? 2 செகண்ட்ல இந்த நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கு சட்டம் இயற்றப்படுகிற இதெல்லாம் ஒரு மக்கள் அவையா என்று கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து கிழித்து இருந்தவன் வேல்முருகன். அதற்கு பிறகுதான் அந்த சட்டத்தில் இருக்கிற தாற்பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள், அங்கிருந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை எல்லார்கிட்டையும் ஓடி ஓடி பக்கத்தில் உட்கார்ந்து எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க சொன்ன பிறகு ஐயோ அப்படியா இருக்கு என்று அதற்கு பிறகு பேசிய அத்தனை தலைவர்களும் வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம், எங்கள் கருத்து தான் வேல்முருகன் கருத்து, வேல்முருகன் கருத்து தான் எங்கள் கருத்து என்று அதற்கு பிறகுதான் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் என்று அனைவரும் எனக்கு ஆதரவாக பேசினார்கள். அப்படி பேசிய பிறகு அனைத்து தலைவரோடு சென்று மறுநாள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனை தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் போய் முதலமைச்சர் கோட்டையில் சந்தித்து அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நடைமுறைப்படுத்த விடாமல் ரத்து செய்தவன் வேல்முருகன், அதில் பங்காற்றியவன் வேல்முருகன். அப்ப அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், நான் உங்களுடைய போராட்ட களத்துக்கு நான் வரல. உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நான் மதுரை, தேனி, திண்டுக்கல் இருந்தேன், தொடர் பயணங்கள் இருந்தேன். ஜெகதீஷ் பாண்டியன், வேணுகோபால் போன்றவர்களை நான் அனுப்பி வைத்தேன், கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அனுப்பி வைத்தேன். தொடர்ச்சியாக என்னுடைய அறிக்கைகளை பாருங்க, 2 அறிக்கை மிக காட்டமா மிக வலுவாக நான் வெளியிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப இங்க தொழிலாளர்கள் மட்டும் ஒற்றுமை இல்லை. இப்ப இங்க தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய நிலைமையை உணர்ந்து மற்ற மண்டலங்களில் வேலை செய்கின்றவர்களும் ஒரு 2 நாள் நியாயமான கோரிக்கையாக என் சக ரத்தம்
என் சக உறவுகள், என்னோடு இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவர்கள் 84 நாட்களுக்கு மேலாக பசியும் பட்டணியுமா தீபாவளி இல்லாமல் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் 2 நாள் இந்த பணியை புறக்கணிப்பேன் என்று அந்த உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் முடிவெடுத்தால் சென்னை நாரிடுமா நாராதா? சென்னை மட்டும் நாராது. யார் யாரு கோல வச்சுறாங்களோ அவங்க வீடு, அவங்க தெரு எல்லாம் நாரும். ஆனா இங்க தொழிலாளிகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, ஒற்றுமையை உடைக்கின்ற சூழ்ச்சி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 80 நாளுக்கு மேல பாரதி அவருடைய ஒருங்கிணைப்புல உங்களை உடைக்க முடியலன்றதுதான் நிதர்சனமான ஒன்று. ஆனா உடைக்கிற வேலை எல்லாம் பார்ப்பாங்க. நான் ஒரு காலத்துல எம்ஆர்எஃப், அசோக்ல இருந்து எம்ஆர்எல், நான் வடசென்னையில 96ல இங்க இருக்கிற நீங்கள் பெரும்பான்மையா வாழ்கின்ற வடசென்னை பகுதியில வேட்பாளராக போட்டியிட்டவர். நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் திருவொற்றியூர் தொகுதியில் அன்றைக்கு டிசி விஜயன் அவர்களை எதிர்த்து அன்றைக்கு குப்பன் அவர்களோடு நின்று களத்தில் மோதியவன். பால்ராஜ் அவர்களோடு டி கே பழனிசாமி போன்றவர்கள், விஸ்வநாதன் போன்றவர்கள், மறைந்த கேபிபி சாமி போன்றவர்களோடு திருவொற்றியூரில் அரசியல் களத்தில் பயணித்தவன். அதனால் சொல்றேன், உங்களுடைய கோரிக்கை 100க்கு 110% நியாயமானது. எந்த மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு வாக்களித்து உங்களை இந்த நாட்டின் அரியாசனத்தில் அமர வைத்தார்களோ அந்த மக்கள், அந்த அரசு ஊழியர்கள், அந்த ஒப்பந்த ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள், அந்த செவிலியர்கள், அந்த கிராம உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தயாரிகள் இருந்து டேங்க் ஆபரேட்டர்ல இருந்து சாதாரண கடநிலை ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற இத்தனை ஆயிரம் குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களித்த குடும்பங்கள். அப்ப இன்னைக்கு அவர்களை மனச்சோர்வு அடைய விடாதீங்க. முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் திமுக என்கிற கழகம், நாங்க கேட்கிறேன், வேல்முருகன் அவங்க கூட்டத்தில் இருக்கிறேன், எங்க அண்ணன் திருமாவளவன் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, சிபிஎம் சண்முகம் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, முத்தரசு ஐயா இன்னைக்கு வீரபாண்டியன் வந்திருக்காரு உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, வேற காங்கிரஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, வந்தாங்களா? வந்தாங்க. அவங்க எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சி நாங்க எல்லாம் உங்க ஆட்சியை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் சிந்திங்க. நாங்க இத்தனை தலைவர்கள் சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையை பேசி முடிக்க மாட்டேன்றீங்க? எங்க அண்ணன் நேரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ணன் நேரு, இது உங்க துறை அண்ணன், நீங்க தானே டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்க தலையிடுங்க, நீங்க பேசி முடிங்க. நானே அழைச்சிட்டு வரேன், ஒண்ணு வேணாம். 761 சம்பளத்துக்கு ஏற்கனவே பணி செய்து 5-6 மண்டலத்தில் நாளையிலிருந்து இவர்கள் அனைவரும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரே அறிவிப்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரான KN நேரு அவர்களோ அறிவிங்க. உங்களுக்கு தெரியாம உங்க மாநகராட்சியில் ஒரு தப்பு நடந்துச்சு. நான் தான் அசிஸ்டன்ட் கமிட்டி சார்பா வந்து கண்டுபிடிச்சேன். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் பல மாதங்கள் காத்து கடந்தார்கள். அங்க இருக்கிற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களை அழைத்து, சாதாரண எளிய மக்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த கமிட்டி திருச்சி மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு புதுக்கோட்டை செல்வதற்குள் அந்த 12 கோடி ரூபாய் துப்புரவு பணியாளருடைய சம்பளத்தை அக்கவுண்ட்ல போட்டுட்டு எனக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அல்லது நீங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று உத்தரவிட்டவர் வேல்முருகன். ஒரே நல்ல 12 கோடி ரூபாய் வேணுமா? யாராவது துப்புரவு பணியாளர்கள் அசோசியேஷன் இருந்தா திருச்சி மாநகராட்சியில் கேட்டு பாருங்க. கமிட்டி கலையத்துக்குள்ள அந்த மக்களுக்கு அக்கௌண்ட்ல போன வச்சவன். இல்லன்னா அந்த கலெக்டர் அந்த மாநகராட்சி கமிஷனர் சம்மன் டு சென்னை சம்மன் பண்ணுவேன், வேற வந்து எனக்கு பதில் சொல்லணும். அப்படி நான் எந்த அதிகாரியை எப்படி வேலை வாங்கணும், யாரை எப்படி டேக்கிள் பண்ணணும்ன்றது எனக்கு 45 ஆண்டு கால அரசியல். நான் ரொம்ப பிஞ்சிலே பழுத்துவேன். நினைவிட்டு இருந்த காலத்திலிருந்து அரசியல் இருக்கிறேன். 6 முறை தேர்தல் சந்திச்சிருக்கிறேன். ஜெயலலிதாவோட சட்டமன்றத்தில் 5 வருஷம், கலைஞரோட 5 வருஷம், இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்களோட 5 வருஷம், 3 முறை மக்கள் ஓட்டு போடல. அது வேற, அதை விட்டுருங்க. நல்லவனுக்கு இந்த காலமே இல்ல, அது வேற விஷயம், அது வேற அரசியல். இங்க கூட வந்த உடனே பாரதி சொன்னார், நீங்களாம் கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கணும்னா அப்படின்னாரு. ஏன்னா இப்ப ஜூனியர் உள்ள ஒரு பேட்டி இருக்கு. இந்த மக்களை நினைச்சு இப்ப 47 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த வழியை நினைச்சு 2 குழந்தை நான் செத்தத்தை பத்தி கவலைப்படல அப்படிங்கிறான். இன்னும் ஒருத்தன் என் தம்பி செத்துட்டான், நானும் சாவ தயாரா இருக்கேன்றான். அப்புறம் இன்னொரு பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணு, அதுவா நான் அவருக்காக இன்னொரு பிள்ளைய கூட நான் பெத்துக்க தயாரா இருக்கிறேன், அவருக்கு சாவ கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படி என்றெல்லாம் பேட்டியை பார்த்த பிறகு ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் இப்படியா இருப்பாங்க, அப்ப நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கு இந்த மக்களோட எப்படிப்பா அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாட சில கூட்டத்துல பேசினேன். அதை எடுத்து உடனே நம்ம ஜூனியர் விட நம்ம பத்திரிகை டிவி எல்லாம் வேல்முருகன் இனி தேர்தல் அரசியல் இருந்து ஒதுங்குகிறார், வேல்முருகன் இனி போட்டியிட மாட்டார், நானும் போட்டியில்லைன்னா இந்த குரலற்ற மக்களுக்கு யார் குரல் கொடுப்பான்ற ஒரு விழா இருக்கு. அது வேற விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு இப்ப வந்து 1000 விடயங்கள். ஆனா எனக்கு இங்க டிவி மீடியாக்கெல்லாம் இல்லை. இப்ப கூட நான் பேசும்போது டிவி லைவ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஆன்டி இந்தியன், அர்பன் நக்சல் பாரி அல்லது முன்னாள் தமிழ்நாடு விடுதலை படை தீவிரவாதி,
இல்ல உலக தமிழகத்தின் ஒற்ற முகவரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி தோன்றல். அதனால உனக்கு நமக்கெல்லாம் டிவி மீடியா லைவ் எல்லாம் கிடையாது. அதாவது சட்டமன்றத்திலே பேசினேன், விஜய் குளிக்கிறார், விஜய் பல்லு வளர்க்கிறார், விஜய் ஏந்து விட்டார் என்று எல்லாம் அப்படியே சட்டமன்றத்திலே பேசினேன். 20 நிமிஷம் பேசினேன். அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க 20 நிமிஷம் வெளியே வந்திருக்கு. மீதி இந்த 4 ஆண்டுகள்ல நான் பேசுற முழு பேச்சு வெளிவரவில்லை, வெளியே எனக்கு தரவில்லை. அப்படின்னா அரசு அதிகாரிகளே, ஒரு வேல்முருகனுடைய பேச்சு வெளியில் சென்றால் எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும், எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று பயந்தான் கொள்ளி அரசு அதிகாரிகளே, என் பேச்சியை நீங்க அவை குறிப்பிட நீக்கலாம், நீங்க முழு வீடியோவை தராம இருக்கலாம். உங்க பிரச்சனை முழுசா பேசிருக்க, ஆனா வராது. ஒரு வரி வெளியே வரல, அந்த வீடியோ வரல. 18 நிமிஷம் பேசினாக்க 4 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வீடியோ போக கூடாது, அது உங்களுக்கு போட்டு காட்டிருப்பாங்க. உங்களுக்காக வேல்முருகன் ஒருத்தம் உங்களை பார்க்காம உங்களை சந்திக்காம சட்டமன்றத்தை சண்டையிட்டு கொண்டு இருக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அது தெரியக்கூடாதுன்னு கொடுக்கல. பரவாயில்ல, ஒரே அன்னைக்கு பேசிட்டுங்க. உங்க பிரச்சனை, தலாமா பிரச்சனை, எம்ஆர்எஃப் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனை. ஒரு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சட்டம் கொண்டாரு தெரியுமா? இது மதச்சார்பின்மை நாடு, செக்குலர் தேசம் தான் நம்ம இந்தியா. அவரு ஒரு சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, பாராயணங்கள், சமஸ்கிருதங்கள், யாக மந்திரங்கள் இது எல்லாம் கற்பிக்கப்படும், இதெல்லாம் பயிற்சிக்கப்படும், இதற்கெல்லாம் பயிற்சி தரப்படும் அப்படின்னாரு. நான் உடனே எழுந்து, இது பாலில் விஷத்தை கலப்பது போன்ற மோசமான சட்டம், இதை திராவிட மாடல் என்று சொல்லுகிற நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த இந்து அறநிலைத்துறையிலிருந்து வர்ற வருமானத்தை நீங்க கல்விக்கூடங்கள் திறக்கலாம், கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் வரவேற்கிறேன். இங்க இருக்கிற என் ஏழை, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதி குடிகளாக இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளை செல்வங்கள், தலைவர் அவர்கள் கொண்டு வந்த, கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆதி குடிகளை சேர்ந்தவனும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம் இருக்கிறதே, அதை நான் வரவேற்கிறேன். அதற்கு மேலாக நீங்கள் இந்த பாசிச தன்மையோடு RSS ஹிந்த் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை இந்த சட்டத்தில் நுழைத்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருக்கு முகலாம் மாறி போச்சு. அங்கிருந்து அவரு கோவப்பட்டார். நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அதுக்கும் ஒரு 3 மாசம் நடந்த கூட்டத்தொடர்ல உங்களுக்கு தெரியும், அவருக்கு எனக்கு சண்டை. அது என்ன சண்டைன்னு டிவி பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாம் இப்ப முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க அரசுக்கு நல்ல பேர் வரணும்னா, நீங்க அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு, அவருக்கு ஈகோ பிரச்சனை, இவருக்கு ஈகோ பிரச்சனை, அவரு போய் சொல்லி இவங்க கேட்கல, அவங்க வேலைக்கு திரும்புங்கன்னு சொன்னா திரும்பல, அப்படி எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க தான். நீங்க இவர்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கையை உணர்ந்து, நான் வேணுமா படிக்கட்டுமா? விளக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு, இவர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும் என்றும், வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது பணி நீக்கம் செய்திருப்பது நிர்வாகம் நடைமுறை, நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி இவர்கள் 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், உங்களை கைகூப்பி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5-6 மண்டலத்தில் இருக்கிற இவர்களை 761 சம்பளத்தில் மீண்டும் அதே இடத்தில் நேரடியாக மாநகராட்சி எடுத்து பணி அமர்த்துங்க. இதைத்தான் நான் சொல்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், இதைத்தான் பாலாஜி சொல்றார், இதைத்தான் அண்ணன் திருமாவளவன் சொல்றார், இதைத்தான் அந்த சண்முகம் சொல்ல போறார், இதைத்தான் ஏற்கனவே செயலாளர் சிபிஎம் பாலாஜி சொல்றாரு, எல்லா தலைவர்களும் சொல்றேன். இங்க இன்னொரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் நம்முடைய அண்ணன் தோழர் சக்திவேல் போன்றவர்கள் சொல்றாங்க. ஆக நாங்க எல்லாம் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க. நாங்க பாசிச கும்பலோட ஒற்று இல்ல, உறவும் இல்ல, RSS ஒற்று இல்ல, உறவும் இல்ல, இந்து முன்னோடு எங்களுக்கு எந்த நட்பும் இல்ல. என்னமோ சொல்லுவாங்களே, இந்த A டீம் B டீம் எல்லாம் பல கட்சிகளுக்கு பேர் உண்டு, அந்த மாதிரிலாம் எனக்கும் கிடையாது, சக்திவேலுக்கும் கிடையாது, இங்க யாருக்கும் கிடையாது. அதனால நாங்க எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் இருக்கிறோம், தொழிலாளர் பக்கம் இருக்கிறோம். முதலமைச்சருடைய உங்களுடைய அதே கடிதம் தான் நீங்க எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் எழுதிய கடிதத்தில் நீங்கள் கையொப்பமிட்டு இருக்கிறீர்கள். இங்க மு.க. ஸ்டாலின் வெறுமனே இருக்கு திமுக தலைவரா, இப்ப நீங்க மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதே மாதிரி ஒரே ஒரு கையொப்பத்தை மட்டும் இவங்களை பணிக்கு எடுத்து நீங்க விடுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது அத்தனை நான் ஓட்டாவே சொல்றேன், அரசியலாவே பேசுறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த 2000 குடும்பமும் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவாங்க. ஆனா இதை நீங்க செய்யல அப்படின்னா டாக்டர் டிஓ ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கு, ஓய்வூதியதாரர்கள் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கிறான், பழைய ஓய்வூதிய திட்டம் தரல பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள்
எந்த அரசு ஊழியர்கள் உங்களை அரியணையில் அமர வைத்தமோ அதே அரசு ஊழியர்கள் உங்களை இறக்கும் அப்படின்னு கங்கணம் கட்டி போராடி கொண்டிருக்கான். அவர்களுக்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால் இது போன்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கத்திற்கான அரசு என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசு என்று இருக்கிறது. ஒப்பந்த பணியாளர்களை பணிநிலம் செய்கின்ற அரசு என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. இது அத்தனையும் யாரோ RSS சங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள். சங்க அதிகாரிகள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை புறம் தள்ளுவீர்கள் என்று சொன்னால், நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால், நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆதலால் நியாயமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறி, ஏற்கனவே எங்கள் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் அனுப்பி ஒரு கூட்டத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னேன். இன்னைக்கு கூட நான் வரதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி, இந்த ஜிம்னாஸ்டிக்ங்கிற ஒரு கலை, ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவில் அங்க நம்முடைய நேரு உள்விளையாட்டு போல் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க வேலைச்சேரில். அதுல போய் தொடங்கி வச்சதுக்கு காலதாமதம் வர போயிட போது காத்திருப்பீங்களோ என்னமோ சொல்லி அவர் அனுப்பி போய் பேசுங்க அப்படின்னு. அவர் பேசுனீங்களா? இன்னும் பேசல. சரி, சாயந்தரமா பேசுங்க நேரம் கிடைக்கும் போது. இப்ப அடுத்தது நான் 2 மணிக்கு இன்னும் ஒரு பிரசாந்த் ஸ்டுடியோல ஒரு நிகழ்ச்சி, அங்கு அவசரமாக போக வேண்டும். அதனால நான் இருக்கிறேன். ஜனவரி மாதம் திரும்ப கடைசி கூட்டத்தொடர் தான் நடக்க போகுது. அதுல உங்களுக்கான குரலாகவும் நான் ஒழிப்பேன், உங்களுக்காகவும் நான் போராடுவேன். அதனால நீங்க கவலை கொள்ளாதீங்க. லஞ்சம், லாவண்ய, ஊழல், பதவி, பணம் அல்லது வேற எந்த சுகபோக வாழ்க்கை எதை காட்டியும் அசராத மிகச்சிறந்த தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த கார்பரேட் நிறுவனமும், எந்த அமைச்சர்களும், எந்த அரசும், எந்த முதலாளியும், எந்த ராம்கி நிறுவனமிடத்திலும் விலை போகாத தலைமைகளை வழிநடத்துகிறார்கள். விலை போகாத தலைவர்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நிச்சயம் உங்கள் போராட்டம் வெல்லும். உழைக்கும் மக்களின் போராட்டம் வெல்லும். இது ஆதி தமிழர்களுக்கான அரசு என்று சொன்னால், ஆதி குடிகளாக இருக்கின்ற 90% நீங்க ஆதி குடிகள் தான். ஒரே ஒரு கம்யூனிட்டி யாராச்சும் அவ்வாறு இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாராச்சும் இருக்கீங்களா? மாமி இருக்கீங்களா? மாமா இருக்கீங்களா? மாமி மாமா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன்னு ஆதி தமிழர்களாக இருப்பீங்க, அல்லது ஆதி தெலுங்கர்களாக இந்த மண்ணை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இருப்பீங்க, அல்லது NBC சேர்ந்த இதர மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வேர்வை சிந்தரவர்கள் ஒரு 10% இருக்கலாம். ஆக இந்த அரசு என்பது திராவிட மாடல் அரசு என்பது இது பெரியாரியுடைய அரசு, அண்ணாவின் அரசு, கலைஞர் அரசு என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உழைத்தார்களோ, எந்த நோக்கத்திற்கு போராடுகின்ற மக்கள் பக்கம் நின்றார்களோ, அந்த நோக்கத்திற்காக முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய தாங்கள் நிற்க வேண்டும். இவர்களுக்கு உடனடியாக பணி உத்தரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த தமிழ்நாட்டில் ஒரு 100 ஊடகம் இருக்கும். ஒரு நடிகை, ஒரு நயன்தாரா, இல்ல ஒரு பிக் பாஸ் நடிகை. பிக் பாஸ் நான் இழுத்து மூடணும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறேன். ஒரு பிக் பாஸ்ல ஒரு நாள் போறவன் வந்தானாக்கா இங்க 100 மீடியா இருக்கும். 100 மீடியா இல்ல, ஒரு 5 மீடியா வந்திருக்கு. இந்த மனித மலத்தை மனிதர்களை கொண்டு அகற்றி இந்த நகரம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வும் தூய்மையான வாழ்வாக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த எம் தாய்மார்கள், எமது போராளிகளுடைய இந்த செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வந்த அந்த 5 ஊடகத்திற்கும் ஒரு முறை நான் கைகூப்பி நன்றி சொல்கிறேன். வராதவங்களாம் யாரு? அவங்களாம் பணக்காரங்க. அவங்க சினிமாக்காரர் வந்தா வருவாங்க, நடிகர் வந்தா வருவாங்க, அமைச்சர் வந்தா வருவாங்க, பொருள் கார்பரேட் முதலாளி வந்தா வருவாங்க. ஆனா பரவாயில்ல, உங்களையும் நம்பி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 5 பத்திரிகை 6 பத்திரிகை வந்து உட்கார்ந்து செய்தி எடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் பாவம் என்னுடைய சகோதரிக்கு நிச்சயம் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு கால் கெடுக்க என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ், நம்முடைய கேமராமேன் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஆனா கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்தா முழுசா ஒளிபரப்பு பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுலயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால என்ன சட்டமன்றத்தில் எங்க அப்பாவுக்கு கட் பண்ணி கொடுக்கிற மாதிரி உங்க எடிட்டர் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்காத அளவுக்கு இந்த வழிகளை, இந்த வேதனைகளை உலகத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள், மக்கள் மையப்படுத்துங்கள். அது சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக ஏற்கனவே ஆகி கொண்டிருக்கிறது. நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீர்வை கிடைக்கும். நிச்சயம் முதலமைச்சர் அவர்களின் துணை முதலமைச்சரையும் சந்திக்கின்ற போது, அண்ணன் நேரு போன்றவர்களை சந்திக்கின்ற போது உங்கள் வழிகளை, வேதனைகளுக்கு மருந்திடுகின்ற வகையில் என்னுடைய உரையாடல் அவர்களோடு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு எக்காரணத்தை கொண்டு இந்த ஒற்றுமை மட்டும் செய்யாமல் நீங்கள் இருங்கள். நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நீதியரசர்கிட்ட உங்க வழக்கு வரும், நல்ல நீதியரசர்கிட்ட வரும். அன்னைக்காவது நமக்கு தீர்வு கிடைக்கிற. இன்னைக்கு பல நீதியரசர்கள் அப்படி இல்லை.
உடனே உச்சநீதிமன்ற நீதிபதியை நான் விமர்சனம் பண்ணி சட்டமன்றத்தில் பேசினேன். உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. அவங்க சொல்ற தீர்ப்புகளை குறித்து விமர்சனம் செய்து பேசுகிற உரிமை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அதுவும் சட்டமன்ற சபைக்குள் என் பேசுவதற்கான எந்த தடையும் கிடையாது. அதனால இங்க எத்தனையோ நீதிபதிகள் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கி உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை இந்த ஏழை எளிய உட்கார்ந்து இருக்கிற ஒரு தாய்மார் கழுத்துல 1 பவுன் இருக்கா காட்டுங்க. ஒரே 1 பவுன், ஒரு தாலி செயின், ஒரு சரடு, ஒரு மூக்குத்தி, எல்லாம் தங்கம் இல்லை, எல்லாம் பித்தளை, எல்லாம் கவரிங். இவங்க என்ன கேக்குறாங்க? இப்ப மழை காலம், அங்கங்க சாக்கடை தேங்கி நிற்கும், நாய் செத்து கிடக்கும், பெருசாலி செத்து கிடக்கும், பூனை செத்து கிடக்கும். இது எல்லாம் அதிகாரிகள் வந்து தொட்டு எடுத்து தூர போட மாட்டான். இவர்கள் தான் தொட்டு எடுத்து தூர போட வேண்டும். இன்னமும் இந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறார். இன்னும் என் தாய்மார்களும் என் தம்பிகளும் என் அண்ணன்களும் தான் மனித மலக்குழிக்குள் இறந்து அந்த மனித அடைப்புகளை எடுப்பதற்காக தங்கள் இன்னுயிரை நீண்டு கொண்டிருக்கிறார்கள், செத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவலம்! எத்தனை எலக்ட்ரிக் உட்கார்ந்து இருந்து ஏவுகணை வீசுறீங்க. என் தந்தை அப்துல் கலாம் அவர்கள் அக்னி ஏவுகணை பிரித்து ஏவுகணை தந்துட்டு போனான். அப்படிப்பட்ட விஞ்ஞான உலகம் இன்னும் மனித மலத்தை மனிதர்களே அதிலும் கேட்டா அதிகாரி சொல்லுவான், அவரு ஒண்ணு இல்லைங்க, அவரை மரக்கடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்துட்டார், அவர் சரக்கு போட்டு மனித மனக்குழிக்குள்ள இறங்கி எடுக்கிறாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறான். நான் கேட்கறேன், உனக்கு சரக்கு கோட்டர் இல்ல, உனக்கு புல்லு கூட வாங்கி தர, நீ இறங்கி எடு கொஞ்ச நேரம். பதில் இருக்கா? பதில் இருக்கா? இல்ல, அவங்க கிட்ட பதில் இல்ல. ஆனா இன்னமும் அந்த அதற்கான ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான உடை, பாதுகாப்பு கவசங்கள், காலில் பூட்ஸ், கையில பாதுகாப்பு உரைகள், ஹெல்மெட், அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அது எல்லாம் அரசு கொடுத்தா கூட மக்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. தண்ணி ரொம்ப நேரம் தேங்கி இருக்கு, அடுப்பு ரொம்ப நேரம் இருக்கு, இதெல்லாம் மாற்றத்துக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதையும் மாட்டாம அப்படியே மலக்குழிக்குள் இறங்கி அந்த மனித மலத்துக்கும் நடுவில் சாக்கடை செத்து கிடக்கும் பூனை கை எல்லாம் அதையும் தொட்டு கையால அள்ளி அந்த பாதாள சாக்கடைகளை எல்லாம் சரியாக கொண்டு போய் கடலிலே கலப்பதற்கு அல்லது உங்களுடைய நீரோட்டு மறுசுழற்சி மையங்களுக்கு சீராக செல்வதற்கு தன் உயிரை பணைய வைத்து எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து இந்த பணியில் இருக்கிற மனித கடவுள்களாக இருக்கிற இந்த மக்களின் கோரிக்கையை அரசே தயவு செய்து நிறைவேற்றுங்கள், தயவு செய்து நிறைவேற்றுங்கள். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால், இந்த மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது, அப்புறம் சென்னையை மட்டும் நாராது நாமும் நாறிவிடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு வருகிறது அமர்ந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து, பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் சமூகத்திலிருந்து இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், தோழமை இயக்கங்களுக்கும், முற்போக்கு இயக்கங்களுக்கும், இடதுசாரி அமைப்புகளுக்கும், வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும் ஏதோ மனசு வந்து இந்த காவல்துறை இந்த இடத்தை ஒதுக்கி இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எத்தனை நீதிமன்ற படிக்கட்டு அப்படி கொடுத்த அந்த காவல்துறைக்கு நன்றி. கால்களுக்கு அவங்களும் நமக்காக காவல் நிற்கிறாங்க. இந்த காக்கி சட்டக்காரங்களுக்கு சட்டமன்றத்தில் நான் தாங்க பேசுவேன். ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் பேசி எல்லா உரிமையும் வாங்கி தருவாங்க. ஆனா நான் மக்களுக்காக போய் போராடணும்னு முதல் அடி என்னதான் அடிக்க வருவாங்க. முதல் வழக்கு NLC தொழிலாளி ஒப்பந்தம் 13,000 பேர் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு நான் போராடினேன். என் மீது தேச விரோத வழக்கு என் மேலதான் போடும். ஏன்டா இன்னும் வெள்ளக்காரன் போய் கொள்ளக்காரன் வந்து உட்காந்துக்கிட்டான் டோல்கேட்ல, போகும்போது 100 கூட வரும்போது 100 வழிபடி பண்றான். வேல்முருகன் கேட்டா சுங்கச்சாவடி வேல்முருகன் அடித்து நொறுக்கிறார் என்று என் மேலதான் வழக்கு போடுறான். ஆக பொதுமக்களும் அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, வேல்முருகன் நீ எவ்வளவு கொடுப்பன்னு கேட்கறான். காவல்துறை நண்பர்களுக்கு எல்லா கூட்டத்தொடர்லயும் அவர்களுக்கான பதவி உயர்வுல இருந்து போனஸ்ல இருந்து பொங்கல் போனஸ்ல இருந்து அவருடைய ட்ரெஸ் அலோன்ஸ்ல இருந்து செலவு அலோன்ஸ்ல இருந்து ஏற்றி கொடுக்கறது, தனி வீடு கொடுக்கறது. ஒரே எம்எல்ஏ 234 எம்எல்ஏ நான் தான். அத்தனை புள்ளி விவரங்களை கையில வச்சிருக்கேன், அவங்களுக்கு சேர்ந்து கொடுத்துருவேன். ஆனா முதல்ல கேஸ் ஏமலதான், முதல் அடி ஏமலதான், என் தொண்டர்கள் மேலதான். தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி பன்னாட்டு கார்பரேட் பெப்சிகோக்கு உறிஞ்சி எடுத்தான். 2000 பேரோட போய் அந்த போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்தினேன். அதுக்கு 15 பேர் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட எங்க மண்டை எடுத்து திறந்தாங்க. அப்ப இப்படிதான் இருக்கு. எந்த மக்களுக்கு போராடுறோமோ, எந்த காவல்துறைக்கு போராடுறோமோ அவங்கதான் உங்களை நசுக்குவாங்க, ஒடுக்குவாங்க. அன்னைக்கு நம்முடைய வழக்கறிஞர் வளர்மதி உள்ளிட்ட சக 90 வழக்கறிஞர் தோழர் உள்ளிட்ட அவங்க எல்லாரும் இந்த ஹேண்டில் பண்ண முறைமை. தோழர் வழக்கறிஞர் அவரை பிடிச்சி கைது பண்ணி தூக்கி உள்ள உட்கார வச்சு அவர் உட்காந்துட்டு முழக்கம் பண்றாரு. எல்லாத்தையும் நேரடியா பாக்குறேன் நான் மதுரையில் இருந்துகிட்டு. ஆனா அப்படி மனிதநேயம் எல்லா காவல்துறையும் நான் சொல்லல, அதுலயும் மனிதநேயத்தோடு தண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்த உடனே அது நெஞ்சில கையை வச்சு முதலுதவி செஞ்ச காவலர், பெண் காவலர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில காவலர்கள் இவர்களாலதானே நம்ம இங்க நிம்மதியா வாழ்றோம், ஆரோக்கியமா வாழ்றோம். ஒரே ஒரு நாள் என்டையர் மாநகரத்துல இவங்க வீதிக்கு வரல அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப மழை காலம், மழை நீர்
கார்பரேஷன் வாட்டர், அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் ஒன்னா கலந்து வரும். அங்க எடுத்து குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா சொல்லுங்க? குடிச்சா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டல் இடமே பத்தாது. வயிற்று போக்கு, மயக்கம், எல்லா நோயும் வரும். ஆக எந்த நோய் நொடியும் இல்லாம கங்கரமா காக்கி சட்டை போட்டு நெஞ்ச நிமித்தி நீங்க வேலை பார்க்கறதுக்கு காரணமானவங்க இவங்க தான். நாங்க வெள்ளையும் தள்ளையுமா திரியறதுக்கு காரணமானவர்கள் இவர் தான். நாடு நாராம இருக்கிறதுக்கு காரணமானவர்கள் இவர் தான். ஆக இவர்களை எல்லாம் அணுகின்ற போது, கைது செய்யும் போது, இவருடைய நியாயமான கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை அழைத்து செல்கின்ற போது அவர்களும் நம்மளை போன்ற சக மனிதர்கள், அவர்களுக்கும் ரத்தம் இருக்கிறது, சதை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசும் முதல்வரும் காவல்துறையும் உணர்ந்து எதிர்காலங்களில் செயலாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.